நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குருபகான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா குருபகானை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு 10 மணிக்குள் வடமேற்கு திசையில், அதாவது கீழாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் வந்து தகதகதகன் இருப்பார். சுக்கிரனுக்கு மேலால் குருபகான் வந்து இருப்பார். சுக்கிரனையும் குருவையும் நீங்கள் வந்து இருக்கின்ற இருப்பிடத்திலேயே இரவு வந்து சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு குருபகானை தரிசனம் செய்யலாம். சுக்கிரனையும் தரிசனம் செய்யலாம். குருவையும் சுக்கிரனையும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுடைய மனக்குறை, பணக்குறை, குடும்ப கஷ்டம், செய்வன, எதிரிகள் தொல்லை, கஷ்ட நஷ்டங்களை சொல்லி குருபகானை வேண்டிக் கொள்ளலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குருபகான் வந்து 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். கடந்த ஒரு வருஷமாக 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து 8ஆம் இடமான அஷ்டமத்தை பாரி செய்தார். அப்போ வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு அஷ்டமம் வந்து மிக பலமாக வேலை செய்தது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அசிங்கமான கெட்ட பெயர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ரிஷபராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார். ஒரு 3 மாத காலம் அதிசாரமாக சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்குவாங்க, நல்லா தைரியசாலியாக காமிச்சிக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உள் உணர்வுகள் பார்த்திங்கன்னா பயம், இருட்டு பார்த்தா பயம், சாமியை பார்த்தா பயம், செய்வன பயம், பேய் பயம், மந்திரங்கள் சார்ந்த பயம், பள்ளி கத்தனா கூட பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பய உணர்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்கு 3ஆவது வீட்டிலே குருபகான் செல்லும்போது இந்த வருஷம் உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதிகமாக வந்து கண் திருஷ்டி போடுவாங்க. உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அதிகரிக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடுகிடுன்னு இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ரிஷபராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. 3ஆவது வீட்டிலே அஷ்டமாதிபதி உச்ச நிலையில் 12 வருடங்களுக்கு பிறகு சஞ்சாரம் செய்வார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம். இப்போ வந்து வீட்டு மனை வாங்கி போட்டதிங்கன்னா உடனே 2 அடுக்கு மெத்தா வீட்டு கட்டுவீங்க. அதே மாதிரி புதிய வண்டி வாகனம், கனரா வண்டி வாகனம் சொந்தமாக வாங்கி நீங்களே முதலாளி ஆவீங்க. 3ஆவது வீட்டிலே குருபகான் செல்லும்போது தங்க நகை எடுப்பீங்க. இப்போ வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அசுர வேகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இப்போ வந்து திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எதிர்பாலினவர்கள் ஈர்ப்பு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அஷ்டமாதிபதி 3ஆவது வீட்டிலே உச்ச நிலையில் செல்லும்போது பார்த்திங்கன்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். விவசாயிகள் நல்ல வெள்ளாமை பண்ணி அதிக மகசூல் எடுப்பீங்க, நல்ல வருமானம் பார்க்கலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதலாக மதிப்பெண் பெற்று நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு, உங்கள் மேலே வந்து கண் திருஷ்டி படுற அளவுக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் சாதனை பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்கும். முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் அதிபதி 3ஆவது வீட்டிலே உச்ச நிலையில் செல்லும்போது புதிய புதிய நண்பர்கள், இளைய உடன் பிறந்தவர்கள், மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து உதவுவாங்க. ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டம் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கிறது. சொத்துக்களை பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் சொத்துக்களை பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். வீடோ வீட்டு மனையோ விவசாய நிலங்களோ விற்கணும்னு வேலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்று நல்ல லாபங்கள் பார்க்கலாம். 3ஆவது வீட்டிலே குருபகான் செல்லும்போது ரிஷபராசி என்பதற்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெற்றியை கொடுக்கும். படிப்புக்காகவோ
வேலை தொழிலுக்காகவோ ஆன்மீக ரீதியாகவோ சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணம் அடிக்கடி நீங்கள் வந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ அடிக்கடி பயணங்கள் போட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 3வது வீட்டிலே குருபகவான் உச்சநிலையில் செல்லும்போது ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குரு அமர்ந்து 5ஆம் பார்வையால் 7வது வீட்டை பார்வை செய்கிறார். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பெண்களால் ஆதாயம் உண்டு. அதாவது திருமணமானவர்களுக்கு மனைவியால் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்தவர்களால் சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. 7வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் விவகாரங்களில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, அதன் மூலம் ஒரு பிரச்சனை தகராறு வரக்கூடிய சூழ்நிலையும், கோர்ட்டு காவல் நிலையம் கேஸுன்னு போய் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். குருபகவான் 7வது வீட்டை பார்வை செய்யும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். ரிஷபராசிக்கு 9வது வீட்டை குருபகவான் பார்வை செய்கிறார். பாக்கியஸ்தானம் பலமாகிறது. இப்போ வந்து கோயிலுக்காக கோவில் கட்டுமானத்திற்கோ அல்லது கோவில் கும்பாபிஷேகத்திற்கோ கோவில் திருவிழாவுக்கோ நீங்கள் வந்து அதிகமான பண உதவிகள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. 9வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ரிஷபராசிக்கு 9வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது தந்தையாரிடம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நாள்னாச்சும் உங்கள் அப்பாவிடம் எதிர்த்து சண்டை போடக்கூடிய சூழ்நிலை, எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. அப்போ வந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா காரியமும் உங்களுக்கு இந்த வருஷம் வெற்றி ஆகும். 11வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வலி, மூட்டு எலும்புகள் வலி, நரம்புகள் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரியான தொந்தரவுகள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடல்நிலை நன்றாக இருக்கும். 11வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்கள் அவங்க பேச்சை கேட்டு ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனைத்து வழியிலும் வெற்றிகள் உண்டு. 8ஆம் அதிபதி 3வது வீட்டிலே 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச நிலையில் செல்லும்போது பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு சனி திசையும் உண்டு, குரு திசையும் உண்டு. பெரும்பாலும் சனி திசையில் பயணிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஆன்மீக ரீதியாக செல்வார்கள். குடும்பம் மீது பற்று இருக்காது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி திசை நடக்கக்கூடியவர்கள் மனபயம் மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க. அதாவது இருட்டில் வந்து நடந்து போகிறதுக்கே பயந்துக்குவாங்க. இருட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயந்துக்குவாங்க. இருட்டில் எதை பார்த்தாலும் பள்ளி கத்தினா கூட சறுக்குன்னு ஒரு சத்தம் வந்தால் கூட பயந்துக்குவாங்க. அதே மாதிரி செய்வன பயம், மந்திர பயம், பேயினா பயம், சாமி உங்கள் மேலே வந்து சாமி இருக்குது இப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாலே பயம். இந்த மாதிரியான பயம் பதற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். மனம் தளர்ந்து போகாமல் தைரியத்தோடு இருங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி 3வது வீட்டிலே உச்சநிலையில் செல்லும்போது மது பிரியர்கள் அதிகமாக வந்து மது சாப்பிடக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மதுவை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஏன்னா கடகராசியில் நீர் ராசியில் அஷ்டமாதிபதி செல்லும்போது அதிகமாக மது அருந்தினீங்கன்னா குடல் சார்ந்து நுரையீரல் இருதயம் சார்ந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரத்தத்தில் வந்து கொழுப்பு கட்டிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது சிறுநீரக கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு. மது குடிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது நல்லது. நவகிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். அதாவது பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சி பலன், மாத பலன், வருட பலன், வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பதிவிடப்படும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க.
நன்றி, வணக்கம்.